இப்பயும் உங்கள வந்து செய்தியாளர்கள் சந்திச்சு நெறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்களும் நெறைய பதில்கள் சொல்லியிருக்கீங்க. அதிகமா செய்தியாளர்கள் சந்திச்சது நீங்க தான் இருப்பீங்க. இப்போ வந்து ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, ஏஐன்னு சொல்றாங்க சார். செயற்கை நுண்ணறிவு. அதுதான் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுகிட்ட நீங்க வந்து சில கேள்விகள் அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். அது வந்து உங்கள வந்து என்ன புரிஞ்சு வச்சிருக்கு? இத்தனை வருட திருமாவளவன் அவர்களுடைய கடினமான பயணத்த பத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன நினைக்குது அப்படின்ட்டு ChatGPT கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து கேட்க நினைக்கக்கூடிய கேள்விகள நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள அறிமுகப்படுத்திக்கங்க. நான் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். என்னுடைய அரசியல் பயணம் குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க கட்சி பெயர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பொதுவாக அறியப்படுது. இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட சாதி மக்களின் உரிமைக்காக தொடங்கப்பட்டது. 1919 அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என அரசியல் அமைப்பாக மாற்றம். இது அரசியலையும் இயக்கத்தையும் இணைத்து இயக்கமா உருவெடுத்தது. தேர்தல் அரசியலுக்குள் நுழைவு 1999 முதல் முறையா மக்களவை தேர்தலில் போட்டியிட்டீங்க. எல்லா ஆண்டுகள்லாம் கரெக்ட்டா சொல்றீங்களா சார்? தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரா எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. 2009 சிதம்பரம் தொகுதியில மக்களவை உறுப்பினரா வெற்றி பெற்றீங்க. தோல்வி மீண்டும் சிதம்பரத்தில் வெற்றி. விசிக ஒரு சாதி அடிப்படையிலான கட்சி என மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலில் மதசார்பற்ற சமூக நீதிகள் அடிப்படையிலான கட்சி என வலுப்படுத்தியீங்க. இணைப்பியல் அரசியல், ஈழத் தமிழர் ஆதரவு, பாசி எதிர்ப்பு, மனித உரிமை ஆகிய துறைகளில் கட்சியின் வரம்புகளை விரிவாக்கியீங்க. எழுத்தாளர் மற்றும் அறிவை எழுதிய நூல்கள், தமிழர்கள் இந்துக்களா, அத்துமீறு, பாக்சா சட்டம், இந்துத்துவத்தை வேறுப்போம். இவை உங்க அரசியல் எண்ணங்கள், சமூக கோட்பாடுகளை வெளிப்படுத்தின. PhD பட்டம், மனநலம் மற்றும் சட்டம் தொடர்பா. முக்கியத்துவம், நீங்க தமிழ்நாட்டில தலித் அரசியல் குழுக்கு முக்கியமான இடத்தை. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிக உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டங்கள்ல முக்கிய பங்காற்றி வருகிறீங்க. வெளிச்சம் டிவி போன்ற ஊடகங்களை தொடங்கி கருத்து பரப்பலை வலுப்படுத்திவிட்டீங்க. முடிவுரை, திருமாவளவன் அவர்களின் அரசியல் பயணம் என்பது நீதியமைப்பு சமூக மாற்றத்துக்கான ஒரு தீவிர அரசியல் பயணம். சாதிய சவாலா எடுத்து மனித உரிமை, மதசார்பற்ற தன்மை, தலித் எழுச்சி மற்றும் தமிழர் நலன் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு நேர்மையான நடைதான் உங்க அரசியலின் மையம். நீங்க விரும்பினா இந்த பயணத்தை அடிப்படையாக கொண்டு சுயசரிதை அல்லது அரசியல் கொள்கை அறிக்கை எழுத உதவலாம். சொல்லுங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கு? செயற்கை நுண்ணறிவு வந்து ரொம்ப பிரமிப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது. முதல் முறையா இப்ப நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு முறை இருக்குங்கிறத, அதுவும் வாய்ஸா டெக்ஸ்டா நான் சில இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா வாய்ஸ்ல இந்த அளவுக்கு சொல்றாங்கிறது முதல் முறையா கேட்கிறேன் நான். எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கு சார் உங்களை? அதான் நேர்மையா, அரசியல்ல நேர்மையா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. சமூக மாற்றத்துக்கு போராடுறீங்கன்றாங்க. பாசிச எதிர்ப்புல உறுதியா இருக்கிறீங்கன்றாங்க. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா போராடுறீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு நம்மளை பற்றி ஒரு மதிப்பீடு செய்கிறது என்கிற போது இது ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் மாதிரி தான் தெரியுது நமக்கு. பொதுமக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய அங்கீகாரம், அது செயற்கை நுண்ணறிவும் அதை வந்து ஒரு அங்கீகாரமா நமக்கு அதை சொல்றது மகிழ்ச்சி அளிக்கிறது.